நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வருகை வந்திருக்கின்ற அனைவருக்குமே முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல ஒரு நிகழ்வுக்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு எம்ஜிஆரோட வியாபாரிகளுக்கும் விவசாய மார்க்கெட் வியாபாரிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேதாஜியினுடைய புகழை போற்றுகின்ற விதமாக நாம் இங்கே அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே வருங்கால சந்ததிக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாம் ஒவ்வொரு ஆண்டும் நேதாஜி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நாம் ஒரு வீர வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நேதாஜி புகழ் வாழ்கவே நேதாஜி புகழ் வாழ்கவே நேதாஜி புகழ் வாழ்கவே நேதாஜி புகழ் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே நேதாஜி புகழ் வெல்கவே நேதாஜி புகழ் வெல்கவே வந்தே மாதரம் முழங்கிடுவோம் வந்தே மாதரம் முழங்கிடுவோம் வந்தே மாதரம் முழங்கிடுவோம் வந்தே மாதரம் முழங்கிடுவோம் நேதாஜியை வணங்கிடுவோம் நேதாஜியை வணங்கிடுவோம் நேதாஜியை வணங்கிடுவோம் நேதாஜியை வணங்கிடுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத நாடு வாழ்கவே பாரத நாடு வாழ்கவே பாரத நாடு வாழ்கவே பாரத நாடு வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே பாரத நாடு வெல்கவே பாரத நாடு வெல்கவே பாரத நாடு வெல்கவே பாரத நாடு வெல்கவே பாரதம் எங்கள் மூச்சாகும் பாரதம் எங்கள் மூச்சாகும் பாரதம் எங்கள் மூச்சாகும் பாரதம் எங்கள் மூச்சாகும் தமிழ் மொழி எங்கள் உடலாகும் தமிழ் எங்கள் குரலாகும் தமிழ் மொழி எங்கள் உடலாகும் தமிழ் எங்கள் குரலாகும். பிறந்தநாள் விழா நாம் எதற்காக இங்கே கொண்டாடுகிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஊழல், ஏமாற்று, கற்பழிப்புகள், கொலை, கொள்ளை, திருட்டு என பல்வேறு விதமான அழிவு சக்திகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்கு நமக்கெல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக நேதாஜி அவர்கள் நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் நேதாஜியினுடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம். அவர் சிறு வயதில் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே, கல்கத்தாவில் படிக்கும் போதே அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காலரா நோய் தாக்கி அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். அப்போது அவர் படிக்கின்ற காலத்திலே அப்போதே அங்கே இருக்கிற மாணவர்களை ஒன்று சேர்த்து அந்த காலரா நோயில் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிறு வயதிலேயே பொதுநலமாக ஒரு பொதுப்பணியை எடுத்து மிகப்பெரிய அளவில் அவர் சாதித்து காட்டினார். அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கல்லூரியிலே படிக்கின்ற காலகட்டத்திலும் சரி, அவர் வெளிநாடு சென்று, அதாவது இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் படிக்கிறாங்க இல்லைங்களா நம்ம நாட்டில், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு சென்று மாவட்ட ஆட்சியாளராக படித்து மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் நேதாஜி. ஆனால் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வெள்ளையனை வெளியேறு என்று சொல்லி எந்த ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம், அதாவது ஆங்கிலேய அரசாங்கம் எந்த பட்டங்களை கொடுத்தாலும் அதை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை மகாத்மா காந்தியடிகள் விடுத்த போது தன்னுடைய சிஎஸ்ஐ பட்டத்தை, அதாவது ஆட்சித்தலைவர் பதவிக்காக படித்து வாங்கிய பட்டத்தை கிழித்து வீசிய நபர் நேதாஜி அவர்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு, இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு கவுன்சிலர் பதவியும் கூட இன்னைக்கு விட்டு தர்றதுக்கு யாருக்கு மனசு வராது. ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பதவி காந்தியடிகள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கிழித்து வீசி விட்டு சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெற்ற மிகப்பெரிய மனிதர். அதே போல சுதந்திர போராட்டத்திலே வெள்ளையரால் கைது செய்யப்பட்ட போது சிறையில் இருந்து கொண்டே தேர்தலில் போட்டியிட்டு கல்கத்தா மேயராக வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஒரு தலைவர். அதே போல் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்திய ஏகாதிபத்திய ஆங்கிலேய அரசை எதிர்த்து உலகம் முழுவதும் சென்று படை திரட்டி மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தி முதலே ஆசாத் ரேடியோ அப்படி என்று சொல்லி ஒரு ரேடியோ, இந்திய நாட்டுக்கு முதல் ரேடியோவை ஒளிபரப்பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வெள்ளக்காரனுக்கு முன்னாடியே
நேதாஜி அவர்கள் வந்து ஒரு வங்கியை ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் அதில் தமிழர்கள் பங்கு பெற்றார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி. சுதந்திர போராட்டத்தில் இலங்கையில் பிரபாகரன் போராடினார்னா அந்த எழுச்சியை உருவாக்குனது, பிரபாகரன் மத்தியில் எழுச்சியை உருவாக்குனது நேதாஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, தாக்கத்தை ஏற்படுத்தினார் என பிரபாகரன் அவர்கள், தமிழீழ விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கூறுவார். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினவர் நேதாஜி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தமிழருக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபிறவி ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என வீர முழக்கமிட்டவர் நேதாஜி அவர் என்பதை நம்ம தமிழராகி நம்ம அனைவருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை நேதாஜி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதே போல இப்ப இருக்கிற தலைமை, அநீதிக்கு எதிராக போராட பழகிக் கொள்ளுங்கள், அநீதிகளை தட்டி கேளுங்கள், இங்கே தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டுங்கள், அமைதியாக செல்லாதீர்கள். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கொலை, கஞ்சா போட்டுட்டு பட்டாக்கத்தி வச்சு நடு ரோட்லயே வெட்டுறாங்க. நாம பார்த்துட்டு அமைதியா போறோம். என்ன நடந்தாலும் கண்டுக்காம போகாதீங்க தயவு செய்து. ஏன்னா அப்பதான் நம்ம குழந்தைகளை, நம்ம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். எனவே நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் நடத்த வேண்டும் என இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் நமது இந்த பகுதியிலே எம்ஜிஆர் ரோட்டில் நம்ம அனைத்து வணிகர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே சிறப்பான முறையிலே நமது பாலசுப்ரமணியம் அவர்கள் மற்றும் அவர்களுடன் இருக்கிறவங்க அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு அனைத்து விதமான பணிகளையும் அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலசுப்ரமணியம் அவர்களை நன்றி உரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய இங்கே வந்திருக்கின்ற இந்த மகத்தான நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அத்துணை சகோதரர்களையும் நன்காக அன்போடு அழைத்து வந்து இங்கே இடத்தில் சேர்த்திருக்கின்ற அண்ணாதுரை அவர்களையும், பொது நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள், தேசபக்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுத்து எங்களோடு தோளோடு தோள் நின்று பணிபுரிகின்ற அன்பு சகோதரர் பால்மணியார் அவர்களையும், பல்லடம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், நிறுவனர், வழிகாட்டி அன்பு சகோதரர் கண்ணையன் அவர்களையும், பாலசுப்ரமணியம் ராமநாதன் அவர்களையும், அத்தனை நல்ல உள்ளங்களையும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மகத்தான இந்த நிகழ்ச்சியானது பாரத நாடு 1000 ஆண்டுகள் சிறைப்பட்டு கிடந்த பிற்பாடு கடைசியாக வெள்ளையனுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கிடந்த நேரத்தில் 1000 இளைஞர்கள் தோன்றி இந்த மண்ணுக்காக, சுதந்திரத்துக்காக போராடினார்கள். தமிழகத்திலே திருவாண்டிய கட்டபொம்மன் முதற்கொண்டு போலித்தேவன் வரை, வேலுநாச்சியார் வரை, தளவாய் வேலுத்தம்பி, சண்பகராமன் பிள்ளை முதற்கொண்டு அத்துறை பெருமக்களும் பாடுபட்டார்கள். இளைஞர்கள் வாழ்வை இழந்தார்கள், இன்னுயிர் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக வங்கத்திலே தோன்றி ஐசிஎஸ் பட்டம் பெற்று கலெக்டராக தகுதி பெற்று அதையெல்லாம் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் தியாக வேள்வியிலே அர்ப்பணித்த மகத்தான இளஞ்சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பாரத மண்ணுள்ளவரை போற்ற தகுந்த மகத்தான மனிதர். தென் தமிழகத்திலே அந்த நேதாஜியினுடைய புகழை பரப்பையிலே எங்கள் ஐயா தெய்வ திருமகனார், தேச பக்தாளர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அவருடைய தளபதியாக விளங்கினார். நேதாஜி அவருடைய தேசிய இராணுவத்திலே 1000 தமிழர்கள் ஒன்று திரண்டு அணிவகுத்து போரிட்டார்கள். நேதாஜி அவர்கள் சிங்கப்பூரில் அந்த இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்த போது முதலாக ஒரு இஸ்லாமியர் 1 கோடி ரூபாய் அளித்தார். ஆகவே அந்த மகத்தான தேசபக்த போராடியை நினைவு வரும்போதெல்லாம் நாம் அவருக்கு அஞ்சலி என்னவென்று செலுத்த வேண்டும் என்றால், பறந்துபட்ட பாரத நாட்டில் வசிக்கின்ற அத்தனை பேரையும் மதம், ஜாதி, இனம், நிறம் வேறுபாடு இல்லாமல் நேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு தொழிலையும் பிற மனிதரை, பாரத புத்தர்களை மதிக்க வேண்டும். இதுவே அந்த மகத்தான தேசபக்தருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலி. இந்த பக்தருடைய, தேசபக்தருடைய வாழ்வை நம்முடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் நன்னெறியை வளர்ப்போம். பாரத நாடு மேன்மையடையும். எல்லோருக்கும் நன்றி.